நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 654 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட்ங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க 700 முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு பையிங் வந்துருக்குங்க. அதுவும் மார்னிங் ஓப்பன் ஆகிங்க இந்த 800 சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுங்க. அதுவும் பிரேக் ஆகி மேலே வந்துருச்சுங்க. திரும்ப சப்போர்ட் எடுத்து அப்படியே ஃப்ளாட்டாக நடந்துட்டு இருக்குங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 673ங்களா. ஸோ போஸ்ட் மார்க்கெட் வந்து 654ங்களா. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 இருக்குல்லங்க. இது பக்கத்தில் ஓப்பனிங் வரலாங்க. 750க்கு மேலே 800க்கு பக்கத்தில் ஓப்பனிங் வரலாங்க. அப்படி ஓப்பனிங் வந்தாங்க திரும்ப இந்த 750 இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. அந்த 800 புட் இருக்குல்லங்க, 800 புட்டு கால், அது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் வந்து வந்துகிட்டு இருப்பானுங்க. ஆனால் கால் ரைட்டர்ஸ் ஹண்ட் ஆயிடுவான்னு நினைக்கிறேங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி குள்ளங்க நாளைக்குள்ள இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள் 25,000 வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பைரி 800க்கு மேலே 25,000க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணான்னு பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் கொஞ்சம் வல்குலேட்டியாக இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கோங்க, இது என்னென்னா இந்த இறக்கம் மார்க்கெட்டில் ஃபைனல் ஹோப் இருக்குது பாருங்கள் மேலே போகும்னு சொல்லி அவங்கள வரைக்கும் ஹண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. திடீர்னு அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில பேர் பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்போசிட்டில் பொசிஷன் எடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கேப்பை போகிறப்ப அவங்க புறமே பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே கொண்டு போவாங்க. அதனால இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து வல்குலேட்டியாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி ஓப்பனிங் எப்படியும் ஒரு இந்த 500க்கு மேலே தாங்க வரும். 54,500க்கு மேலே தான் வருங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட ப்ரீவியஸ் சப்போர்ட் தாங்க 54,400 to 500. இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆகிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இந்த ரேஞ்சு தாங்க 55,000ங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி அதே தாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க முடிய வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே இங்கே வந்து ஒரு டச் பண்ண வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த ஒரு 12,900 இருக்குல்லங்க. இதுதான் மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங் இருக்குன்னா இந்த ஒரு 700 பக்கத்தில் ஓப்பனிங் வரலாம்னு நினைக்கிறேங்க. இந்த 700 பக்கத்தில் ஓப்பனிங் வரலாம். இந்த 750 to 800 இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிங்க கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கால் ரைட்டர்ஸ் கண்ட் ஆயிடுவாங்க. எக்ஸ்பைரி டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரேலிங்க இன்றைக்கி ஓப்பனிங் எப்படியும் 700 இந்த ரேஞ்சில் வந்துச்சுனாங்க. ஸோ இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக பில்ட் ஆயிரும். அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு ரேலி வந்துச்சுன்னா திரும்ப இந்த லெவல் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. 12,900 டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்ல ஒரு வல்குலேட்டி இருக்குங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப்படியே பொறுமையாக நான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் அப்படியே மேலே கொண்டு வர பார்ப்பானுங்க. ஸோ பார்க்கலாங்க இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அதிலே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஓஏயை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் உங்களுக்கு 24,800 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கால் ரைட்டர்ஸ் இருக்கானுங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஹண்ட் ஆயிடுவானுங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஹண்ட் ஆயிடுவானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ராங்காக புட் ரைட்டர்ஸ் வந்துடுவானுங்க. 800 ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த இன்றைக்கும் நாளைக்குங்க இந்த 800க்கும் இந்த 25,000ங்க மார்க்கெட் வந்து வல்குலேட்டியாக இருக்குங்க. மேபி இந்த 25,000 வந்து டச் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குங்க. 950க்கு மேலே வந்தாவே நம்மள எக்ஸிட் ஆகிலாங்க. நம்மளோட பொசிஷன் எல்லாமே 900க்கு மேலே ஜம்ப் ஆகும்போதுங்க 950 ரேஞ்ச் வரும்போதே நம்மள எக்ஸிட் ஆகிக்கலாங்க. ஸோ பார்க்கலாங்க இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறான் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் அதுக்கு மாதிரி நம்ம நியூவாக என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிற நண்பர்களும் எடுத்துக்கலாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபர் சைடாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாங்க நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாங்க. ஓகே நமக்கு தேங்க்யூ.